Hello students, welcome back to mathematics class. So next என்ன பார்க்கறோம் அப்படினா chapter check-upல 13th sum A. Question read பண்ற பாருங்க. Two buildings are 20 meter and 25 meter. So two buildings கொடுத்திருக்காங்க. So first building உடைய height எவ்வளவுனா 20 meter, second building உடைய height 25 meter heightல இருக்கு. So two buildings உடைய height கொடுத்திருக்காங்க and if the buildings are 12 meter apart. So என்ன அப்படினா two building உடைய height கொடுத்திருந்தாங்க. So two buildings உள்ள distance எவ்வளவு இருக்குன்னா 12 meter இருக்கு. So okay, first draw பண்ற பாருங்க டயகிராம. So இது first building, இது second building. So two buildings இருக்கு. ரைட்டா? So first building உடைய height எவ்வளவு 20 meter. So இது first building உடைய height 20 meter. Second building உடைய height எவ்வளவுனா 25 meter. Second building 25 meter. So two building இருக்கு 20 meter 25 meter. So two building உள்ள distance எவ்வளவு distance தள்ளி இருக்குன்னா 12 meter தள்ளி இருக்கு. So இது 12 meter. So ரெண்டு building உள்ள distance 12 meter. ஓகேவா? So building first க்கு building second க்கு two building உள்ள distance 12 meter. So இங்க 12 தான் எவ்வளவு இருக்கும்? டாப்லயும் அதே distance தான் இருக்கும். So இங்கேயும் அதே distance தான் இருக்கும். ரைட்டா? So இங்கேயும் அதே distance தான் 12 மீட்டர்ல இருக்கும். ரைட்டா? So இங்க எவ்வளவு distance இருக்கும் இந்த building? 12 மீட்டர் தான் இருக்கும். இப்போ क्वेश्चन என்ன கேக்குறாங்க? Find the distance between their tops. So ரெண்டு டாப் இருக்குல, இது first building உடைய டாப், இது second building உடைய டாப். So two building 20 meter 25 meter எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு? 12 மீட்டர்ல இருக்கு. இதே டிஸ்டன்ஸ் தான் மேலயுமே இருக்கு 12 மீட்டர்ல. இப்போ क्वेश्चन என்ன கேக்குறாங்கன்னா ரெண்டு டாப்புக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவுன்னு கேக்குறாங்க. So two tops இருக்கு. ஃபர்ஸ்ட் டாப் இருக்கு, செகண்ட் டாப் இருக்கு. இந்த two topsக்கு உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவுன்னு நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம். So இந்த டிஸ்டன்ஸ் தான் ஃபைண்ட் பண்ண போறோம். ஓகேவா? சோ இதுதான் क्वेश्चन மார்க் ஆக்சுவலா. சோ two buildings உடைய டாப்ஸ் உடைய டிஸ்டன்ஸ் எவ்வளவு? சோ இந்த 25 இந்த செகண்ட் பில்டிங்க பாருங்க 25 மீட்டர் கொடுத்திருக்காங்க. இந்த 25 மீட்டர் எப்படி பிரிக்க போறோம் அப்படினா ஃபர்ஸ்ட் பில்டிங்கோட டாப் ஹைட் எவ்வளவு 20 மீட்டர். சோ இங்க ஆப்போசிட் எவ்வளவு இருக்கு? இது 20 மீட்டர் தான் இருக்கு. இது வரைக்கும் 20 மீட்டர் இருக்கும். சோ ரிமைனிங் பார்ட் இங்க ஒரு 5 இருக்கு. சோ இது 5 இங்க ஒரு 20. இந்த 25 20 மீட்டர் ஒரு பார்ட்டாவும் 5 மீட்டர் ஒரு பார்ட்டாவும் இருக்கும். ஏனா இங்க 12 மீட்டர் இருக்கு. சோ இங்க 12 மீட்டர் தான் டிஸ்டன்ஸ். இந்த பில்டிங் 20 மீட்டர். சோ அதுக்கு ஈக்குவலா 20 மீட்டர் இருக்கும் ஹைட். அதுக்குள்ள எக்ஸ்ட்ரா ஒரு 5 மீட்டர். ஓகேவா? 25 மீட்டர் தான் செகண்ட் பில்டிங்கோட ஹைட். சோ 20 + 5 எடுத்துக்கிறோம். ஓகேவா? செலக்ட் given கொடுத்திருக்க சம் பாருங்க. given two buildings are 20 meter and 25 meter height. So first என்ன பண்றோம்? height எழுதுறோம். So height of the building 1. height தான் கொடுத்திருக்காங்க இல்லையா? height of the building 1. So first building உடைய height. So building 1. So first building உடைய height எவ்வளவு? 20 meter. And second building உடைய height கொடுத்திருக்காங்க height of the building 2. height of the building 2. So two buildings உடைய height கொடுத்திருக்காங்க நமக்கு தெரியும். So building 2 உடைய height 25 meter. So இந்த 25 னா 20 + 5 எடுத்துறோம். So எல்லாம் ஒண்ணே. So 20 + 5 னா ஒண்ணுதான். So 20 + 5 meter 25 meter second building உடைய height. So என்ன ஃபைண்ட் பண்றோம்? To find distance ரெண்டு பில்டிங்க்கு உள்ள டாப் உடைய distance. So ரெண்டு டாப்புக்கு உள்ள distance எவ்வளவு ஃபைண்ட் பண்றோம்? So distance between their tops அதுதான் ஃபைண்ட் பண்ண போறோம். So distance between their tops. Distance between their tops. So ரெண்டு பில்டிங் உடைய டாப்புக்கு ஒரு டிஸ்டன்ஸ் எவ்வளவுன்றத ஃபைண்ட் பண்ண போறோம். So சொல்யூஷன். So எப்படி பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் பாருங்க. So இந்த டயகிராம் உங்களுக்கு கிளியரா தெரியும். So இங்க என்ன ஆங்கிள் மேக் பண்ணிருக்குன்னா ரைட் ஆங்கிள் மேக் பண்ணிருக்கோம். So பெர்பெண்டிகுலரா இருக்கு. So ரைட் ஆங்கிள் மேக் பண்ணிருக்கு. So ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய சைடு என்ன சொல்லுவோம்? ஹைபோடெனஸ் சைடு சொல்லுவோம். So ஹைபோடெனஸ் இது. So ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட் சைடு ஹைபோடெனஸ் சைடு. So ஹைபோடெனஸ் சைடு கொடுத்திருக்காங்க. இப்போ கேக்குறாங்க. So two side நமக்கு தெரியும். So one side 12 meter, another side 5 meter. So இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல one side 5 meter, another side 12 meter. So ரெண்டு சைடு தெரியும். third side னா hypotenuse ஃபைண்ட் பண்ண போறோம். So in the right angle triangle, so using by Pythagoras theorem, in the right angle triangle, so two sides தெரியும். ரைட்டா? So sum of square of two smaller side is equal to square of the third side. So we know that already hypotenuse is the longest side. Hypotenuse is the longest side of the triangle. Hypotenuse தான் ஒரு triangle longest side ஆ இருக்கும். அப்ப two smaller side ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணா third side உடைய ஸ்கொயருக்கு ஈக்குவலா இருக்கும். So by Pythagoras theorem, so
எப்படி நம்ம ரைட் பண்றோம் சோ எப்படி பாருங்க so two smaller sides so a square plus b square is equal to c square so two smaller side square பண்ணி ஆட் பண்ணா third side உடைய square ஈக்குவலா இருக்கும் so two smaller sides பாருங்க first side எவ்வளவு இருக்கு 12 square so 12 is 12 square second side எவ்வளவு இருக்கு 5 so 5 square so third side என்ன c னு வெச்சுக்கலாம் so c square that is hypotenuse so அங்க c square னு வெச்சுக்கிறோம் next 12 square பண்றேன் so is equal to மாத்தி எழுதிக்கலாம் இல்லையா so c square is equal to 12 12s are 144 plus 5 5s are 25 so c square is equal to 144 plus 25 add பண்றேன் 144 plus 25 4 plus 5 is 9 4 plus 2 6 so 1 add போட்டுக்கலாம் so 169 so square in the inside square right side கொண்டு போனா square root ஆ சேஞ்ச் ஆகும் therefore c is equal to square root of 169 so 169 square root எடுக்கறோம்னா square root என்ன 13 so square root of 169 is 13 so c is equal to 13 so meter யூனிட்ஸ் கொடுத்துட்டாங்க மீட்டர் தான் கொடுத்துட்டாங்க 13 meter so square root of 169 is 13 meter so c ஓட வேல்யூ எவ்வளவு கண்டுபிடிச்சிரோனா 13 மீட்டர் கண்டுபிடிச்சிருக்கோம் एक्चुअली c ங்கிறது என்ன distance between their tops so ரெண்டு டாப்ஸ்க்கும் உள்ள distance அது so நம்ம என்ன பண்ணிருக்கோம் therefore distance between the top is distance between their top is 13 meter so on the triangle so on the two buildings க்கும் tops ஓட distance எவ்வளவு இருக்குன்னா 13 meter இருக்கு the distance between their top is 13 meter so next question போலாம் question b the area of a town so town ஓட area கொடுத்திருக்காங்க so the area of a town in the form of a square the area of a town is in the form of the area of a town in the form of a square so ஒரு area என்ன ஷேப்ல இருக்குன்னா ஒரு ஸ்கொயர் ஷேப்ல இருக்கு ஒரு டவுன் ஸ்கொயர் ஷேப்ல இருக்கு so அதோட ஏரியா எவ்வளவு கொடுத்திருக்காங்க 729 ஸ்கொயர் மீட்டர் ஸ்கொயர் கிலோமீட்டர் கொடுத்திருக்காங்க so ஒரு டவுன் என்ன ஷேப்ல இருக்குன்னா ஒரு ஸ்கொயர் ஷேப்ல இருக்கு அதோட ஏரியா 729 ஸ்கொயர் கிலோமீட்டர் what is the length of each side so இந்த டவுன் உடைய ஒவ்வொரு சைடு எவ்வளவு கேக்குறாங்க so இந்த சைடு நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம் so ஏரியா கொடுத்திருக்காங்க என்ன ஷேப் அது ஸ்கொயர் so ஸ்கொயரோட ஏரியா நமக்கு தெரியும் so அது மட்டும் given ரைட் பண்ணிக்கலாம் given so ஏரியா கொடுத்திருக்காங்களா so ஏரியா ரைட் பண்ணிக்கலாம் area of the town so அது actually square town இல்லையா so area of the town எதை மீன் பண்ணுதுன்னா area of the square town is equal to 729 square kilometer so என்ன ஃபைண்ட் பண்ண போறோம் to find side பண்ண போறோம் so அதோட length of side பண்ண போறோம் so find length of each side so next solution so answer பாருங்க so எப்படி ஃபைண்ட் பண்றோம்னா நமக்கு என்ன டீடைல் தெரியும்னா ஒரு டவுன் உடைய ஏரியா 729 ஸ்கொயர் கிலோமீட்டர் சோ அந்த டவுன் என்ன ஷேப்ல இருக்குன்னா ஸ்கொயர் ஷேப்ல இருக்கு சோ ஏரியா of the square town so area of the square town so என்ன டவுன் என்ன ஷேப்ல இருக்குன்னா ஸ்கொயர் ஷேப்ல தான் இருக்குன்னு சொல்லிருக்காங்க area of the square town is equal to a square units you know that area of the square formula a square னு சொல்லி போறேன் so area of the square town actually எவ்வளவு சொல்லிருக்காங்க 729 அவங்க சொல்லிருக்காங்க so area of the square town is 729 a square so a square படிக்கிறோம் so இப்போ என்ன ஃபைண்ட் பண்ண போறோம்னா அதோட சைடு ஃபைண்ட் பண்ண போறோம் length of each side so சைடுங்கிறது என்னன்னா actually a squareங்கிறது a into a இது a ங்கறத மீன் பண்ணுதுன்னா அந்த ஸ்கொயரோட ஒரு சைடு தான் மீன் பண்ணுது so side into side so நம்ம என்ன ஃபைண்ட் பண்ண போறோம்னா சைடு ஃபைண்ட் பண்ண போறோம் so a ஸ்கொயர்ல இருந்து a மட்டும் வச்சுக்கலாம் ஸ்கொயர் சைடு வரும்போது ஸ்கொயர் ரூட்டா மாறும் so 729 a is equal to 729 so 729 க்கு ஸ்கொயர் ரூட் எடுக்க போறோம் 729 க்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கலாம் so லாஸ்ட் வந்து 2 நம்பர்ஸா பிரிப்போம் 7 க்கு பேர் இல்ல so 7 செப்பரேட்டா வச்சுக்கிறேன் so ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன இருக்கு 7 இருக்கு so இதோட முன்னாடி வரக்கூடிய பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் என்ன அப்படினா 4 so 2 2s are 4 7 ல இருந்து 4 சப்ட்ராக்ட் பண்றேன் ரிமைனிங் 3
So next number 29 கீழ கொண்டு வரேன். Okay, quotient இருக்கக்கூடிய number 2. So quotient இருக்கக்கூடிய number 2 times multiply பண்றேன். 2 2s are 4. So last one units plus பாருங்க 9 இருக்கு. So units plus 9 இருந்தா அதோட ஸ்கொயர் ரூட் என்ன வரும்னா 3 or 7 வரும். So இங்க 3 times நான் அப்ளை பண்ணா 129 தான் வரும். So அப்ப 3 வராது 7 times வரும். 7 7s are 49, remaining 4, 7 4s are 28, ஒரு 4 ஆட் பண்றேன் 32. So same number subtract பண்ணலாம் 0. So square root எவ்வளோ 27. Therefore a is equal to 27 kilometers. So என்ன யூனிட்ல கொடுத்தாங்க கிலோமீட்டர் தான் கொடுத்தாங்க இல்லையா. So அதோட சைடு எவ்வளோ 27 kilometer. So நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணிருக்கோம் அந்த ஸ்கொயர் அவங்களுடைய one side ஃபைண்ட் பண்ணிருக்கோம் எவ்வளவு 27 kilometer. Therefore side of length of the side of the square town is 27 kilometer. So the two sums என்ன பண்ணிருக்கோம் கோடிங் ப்ராப்ளம்ல. So ஆன்சர் ஃபைண்ட் பண்ணிருக்கோம். இந்த சம்ல என்ன ஸ்கொயர் டவுனுடைய ஒரு சைடு ஃபைண்ட் பண்ணோம் ஃபார்முலா அப்ளை பண்ணி. So next சம்ல another difference பார்க்கலாம். Thank you students.